பரலோகம் பூலோகமாகிய முழு குடும்பத்திற்கும் நாம காரணராக இருக்கிற அன்பர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தருகின்ற வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கே பவுல் வாலிப ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே கூட தூய பவுல் வாலிப ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொன்ன இந்த ஆலோசனையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இது எங்கள் ஆவிக்குரிய வாழ்வுக்கு இந்த வார்த்தைகள் மிக்க ஊன்றுகோலாக உறுதுணையாக இருக்க அருட்சை. அடியனை மறைத்துக்கொள். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காக தங்களை உறுதிப்படுத்தி கொள்ள ஆயத்தப்படுத்தி கொள்ள அருட்சை. எங்களோடு பேசும். அடியனை மறைத்து கொள்ளும். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இந்த 2ஆம் நிருபத்தில் இளம் ஊழியரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகின்றார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக இதோடு ஒத்த ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா, ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. பலவிதமாய் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். பலவிதமாய் சோதனைகள் உலகத்தில் எம்மை வருத்தும். சாத்தானின் கிரியாஸ்திரங்கள் எண்ண நேரத்தில் தாக்கும். சாத்தானின் கிரியாஸ்திரங்கள் எண்ண நேரத்தில் தாக்கும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. தூதரோடு பாடலோடு பரலோகத்தில் உலாவ. தூதரோடு பாடலோடு பரலோகத்தில் உலாவ. கிருபை செய்யும் இயேசு தேவா, உண்மை வழி காட்டியே. கிருபை செய்யும் இயேசு தேவா, உண்மை வழி காட்டியே. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிட
உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது ஒரு நல்ல இராணுவ வீரன், ஒரு படை வீரன் எப்படி தீங்கு அனுபவிக்கிறானோ அதை போல நீ இயேசு கிறிஸ்துவுக்காக நல்ல ஒரு போர் சேவகனாக, நல்ல ஒரு படை வீரனாக நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு இராணுவ வீரன் அனுபவிக்கிற தீங்கு என்ன, பாடு என்ன நமக்கு தெரியும். முந்தைய காலங்களிலே இராணுவம் என்றாலே பயந்து அநேகர் அந்த வேலைக்கு போவது கிடையாது. ஏனென்றால் அது ஒரு தியாகமான பணி, நாட்டிற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்ற ஒரு பணி. வேலைக்கு போகிறாங்க, அவங்க திரும்பி வந்தால் தான் நம்ம கணக்கில் எடுக்க முடியும். அவ்வளோ அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பணி. நம்முடைய தேசத்தின் நலனுக்காக, தேசத்து மக்களுடைய பாதுகாப்பிற்காக தங்கள் ஜீவனையே அர்ப்பணித்து செயல்படுகின்ற ஒரு பணிதான் இராணுவ பணி. அன்புக்குரியவர்களே, ஒரு இராணுவ வீரன் எல்லையிலே நிற்கும்போது அவன் எத்தனை விதமான பிரச்சனைகளை சந்திக்கின்றான். இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா எத்தனை 1000 கிலோமீட்டர் மேலே அந்த உயர்ந்த மலைகளிலே சரியாய் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கூட கிடைக்காத சூழலில் அங்கே நம்முடைய இராணுவ வீரர்கள் பணி செய்கின்றார்கள். பயங்கரமான பனியின் தாக்கங்கள், அதாவது முகத்துக்கு ஒருத்தர் முகம் பார்க்க முடியாத பனி மூட்டங்கள், அவ்வளவு இயற்கையினால் வருகின்ற அந்த எதிர் சக்திகள் மத்தியில் நின்றுட்டு இருக்கிறாங்க. கடுமையான மலை பிரதேசங்கள், விஷ பிராணிகள், விலங்குகள், விஷ ஜந்துக்களுடைய தாக்கங்கள் மத்தியில் நிற்கிறாங்க. மாத்திரமல்ல, எதிரிகளுடைய அச்சுறுத்தல்கள், எந்த நேரத்திலும் எதிரிகளுடைய தாக்குதல்கள் வரலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலே நம்முடைய தேசத்திற்காக அவர்கள் தங்கள் ஜீவனை அர்ப்பணித்து நிற்கின்றார்கள். ராப்பகலாக தூக்கமின்றி, பசியின் தாக்கம் ஒரு பக்கம், இன்னும் இயற்கையின் தாக்கம் ஒரு பக்கம், தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள் ஒரு பக்கம், அத்தனை தியாகங்களோடு கூட நம்முடைய இராணுவ வீரர்கள் நிற்கின்றார்கள். சில வேளைகளிலே தேசத்திற்காக எதிரிகளோடு போரிட்டு கண்களை இழக்கின்றார்கள், கை கால்களை இழக்கின்றார்கள், தங்கள் ஜீவனையே தேசத்திற்காய் கொடுக்கின்றார்கள். நம்முடைய இந்தியாவினுடைய ஒரு அங்குலம் எல்லை கூட விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக தங்களுடைய ஜீவனையே இந்த தேசத்திற்காய் அர்ப்பணித்து நிற்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, தூய பவுல் சொல்லுகிறார், நீயும் ஒரு நல்ல இராணுவ வீரன் தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து நிற்பது போன்று, தேசத்திற்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நிற்பது போன்று ஒரு நல்ல போர் சேவகனாய், நல்ல ஒரு இராணுவ வீரனாய், நல்ல ஒரு படை வீரனாய் என் ஆண்டவருக்காய் தீங்கு அனுபவி. இராணுவ பணி என்று சொன்னாலே கஷ்டமான ஒரு பணி. ஒவ்வொரு நாளும் தீங்குகள், பாடுகளை அனுபவிக்கின்ற ஒரு பணி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி ஒரு இராணுவ வீரராக செயல்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, பவுல் இதை தன்னுடைய இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லும்போது எந்தெந்த காரியங்களிலே நீ ஒரு இராணுவ வீரனை போன்று ஆண்டவருக்காய் செயல்பட வேண்டும் என்றதை சொல்லுகின்றார். முதலாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. நீயோ எல்லாவற்றிலேயும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் ஒரு பணியை திறம்பட செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிலே மன தெளிவு ரொம்ப முக்கியம். தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும், விழிப்புள்ளவங்களா இருக்கணும். இராணுவ பணி என்பது ரொம்ப விழிப்பா இருப்பாங்க. ரொம்ப எந்த நேரத்தில் எவ்விதமான தாக்குதல்கள் வந்தாலும் அதை சமாளிக்கும்படியாக
துடிப்போடு விழிப்போடு இருக்கிறது தான் இராணுவ பணி. ஆகவே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ எல்லாவற்றிலேயும் மன தெளிவுள்ளவனாயிருந்து தீங்கு அனுபவி. உன்னுடைய வாழ்க்கை யாரும் சேதப்படுத்தாதபடிக்கு, சத்துரு உன்னை தொடாதபடிக்கு விழிப்பாயிரு என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சுங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே நீ விழிப்பாயிரு, தெளிவாரு அப்படிங்கிறான். இன்றைக்கு ஒரு இராணுவ வீரன் எப்படி தன்னுடைய எதிரி படைகளிடத்திலே விழிப்பாயிருந்து போரிடுகிறானோ, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியினாலே யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம் என்று சொல்லி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிற நாட்களிலே நீங்களும் நானும் தூங்குகிறவர்களாக அல்ல. பவுல் எபேசிய திருச்சபைக்கு எழுதும்போது சொல்லுகிற 5 அதிகாரத்திலே, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். நீ உன்னை உயிர்ப்பித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லுகிறான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துடிப்பான விழிப்பான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மடிந்து சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் நல்ல ஒரு படை வீரனாக நம்முடைய எதிராளியாகிய சாத்தானை வீழ்த்தக்கூடிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக விழிப்புள்ள போர் வீரர்களாக இருக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட இந்த போராட்ட களத்திலே இயேசுவுக்காய் நிற்போம் என்று சொன்ன எத்தனையோ பேர் வீழ்ந்துட்டாங்க. சாத்தானோடு உள்ள யுத்தத்திலே தோற்று போய்விட்டார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ந்து போய்விட்டார்கள். பரிசுத்தத்தை இழந்து, அபிஷேகத்தை இழந்து எத்தனை பேர் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறார்கள் போர் முனையிலே. நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போர் சேவகனாய் விழித்திருந்து செயல்பட வேண்டும், விழிப்பாய் செயல்பட வேண்டும். அனலா இருக்கணும். அபிஷேகத்தோடு எதிரியை போரிடக்கூடிய அளவில் தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. எபேசியர் 6:10 சொல்லாரு, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்குள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்ட களம் உலகத்தோட மாம்சத்தோட உலக மனிதர்களோடு அல்ல, ஒரு வகையான ஒரு சேனையோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். சாத்தானுடைய தந்திரங்கள், அவனுடைய சூழ்ச்சிகளை அடையாளம் கண்டு நாம் விழிப்பாயிருந்தால், தெளிவாயிருந்தால், ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்தால், எச்சரிப்பாயிருந்தால், சாத்தானை அடையாளம் கொண்டு அவன் தூரத்தில் வரும்போதே அவனை வீழ்த்த முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போர்ச்சேவகனாக இருக்கணும், விழிப்புள்ள ஒரு போர்ச்சேவகனாக, சாத்தானை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு நல்ல போர் வீரனாக விழிப்பா இருக்கணும்னு சொல்லார். 2வது அவர் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்றாரு, ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்காக வெட்கப்படாதபடி சுவிசேஷ வேலைக்காக தேவ வல்லமைக்கு ஏற்றபடி நீ தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 8 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அன்பானவர்களே, நாம் தைரியமாய், இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வெட்கம், ஆண்டவரை துதிப்பதற்கு வெட்கம், வேதத்தை கரத்தில் ஏந்தி ஆலயத்திற்கு கொண்டுவதற்கு வெட்கம், சுவிசேஷத்தை மற்றுவதற்கு சொல்வதற்கு வெட்கம். பவுல் சொல்லுகிறார், எப்பா நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கென்று சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. எந்த இடத்துல சமரசம் பண்ணி கொள்ளாத,
எந்த இடத்திலையும் நீ தலை குனியாதபடிக்கு வெட்கப்படாத ஊழியக்காரனாய் தேவனுடைய வல்லமை தரித்து கொண்டு சுவிசேஷகத்திற்காக தீங்கு அனுபவி. ஒரு ராணுவ வீரன் தேசத்திற்காக தீங்கு அனுபவிப்பது போல நம்முடைய ராஜாவுக்காக அவர் கொடுத்த இந்த ராஜரிக பணிக்காக நற்செய்தி பணிக்காக நம்ம தீங்கு அனுபவிக்கணுங்க. எத்தனை அப்போஸ்தலர்கள், போதகர் ரிச்சர்ட் உம்பரண்ட் அவர்கள் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காய் நின்ற ஒரு தேவ மனிதன். அவர் சிறையில் எவ்வளவு சித்திரவதை, எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார், நசுக்கப்பட்டார். தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய கண் முன்பதாகவே சித்திரவதை செய்து கொலை செய்கிறார்கள். இனியாவது இந்த இயேசுவை நீ மறுதலிக்கிறாயா, இந்த சுவிசேஷத்தை விட்டு நீ வெளியே வருகிறாயா என்று கேட்கிறார்கள். சொல்றான், இல்லை, இயேசுவுக்காக நான் எதையும் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒருபோதும் இந்த இயேசுவை நான் மறுதலிப்பதில்லை. சிறில் என்கிற ஒரு சின்ன தம்பி 8 வயதில் இயேசுவுக்காய் இரத்த சாட்சியாய் மரிக்கிறான் சுவிசேஷத்திற்காக. எத்தனையோ திருச்சபை பிதாக்கள், ஆதி அப்போஸ்தலர்கள், அருட்பணியாளர்கள் சுவிசேஷத்திற்காய் தீங்கு அனுபவித்தார்கள். இன்றைக்கு கூட வட இந்தியாவில் எத்தனையோ மிஷனரிகள் சுவிசேஷத்திற்காய் கட்டப்பட்டிருக்கிறாங்க, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ வலி வேதனையோடு சுவிசேஷத்திற்காய் நின்று கொண்டிருக்கிறார்கள். பவுல் சொல்லுகிறார், நீ சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷ பணி என்பது, நற்செய்தி பணி என்பது அது ஏதோ பஞ்சுமத்தேன் மேல் படுக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. முட்கள் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது. சுவிசேஷ பணி என்பது அது மிக வேதனையான ஒன்றுதான். பவுல் சொல்லுகிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் என்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆனாலும் இவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என்னுடைய பிராணனையும் நான் அருமையாய் எண்ணேன் என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷத்திற்காக, அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஒரு நல்ல போர் சேவகனாய் சுவிசேஷத்திற்காய் தீங்கு அனுபவிக்கிறவங்களா இருக்கணும். இன்றைக்கு எத்தனை பேருக்கு நம்ம சுவிசேஷத்தை, யாராவது சுவிசேஷம் சொல்லி உங்களை ஏளனமா பேசுறாங்களா, நிந்திக்கிறாங்களா, அடிக்கிறாங்களா, பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை கனப்படுத்தக்கூடிய நாள் ஒன்று உண்டு. ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்த வேண்டிய நாள் ஒன்று உண்டு. சுவிசேஷத்திற்காய் நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 6:12 நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு விசுவாச வீரனாயிரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறாய். ஒரு நல்ல போர் சேவகன் தன்னுடைய நாட்டுக்கு நம்பிக்கை உள்ளவனாக, விசுவாசம் உள்ளவனா இருப்பான். ஒருபோதும் தேசத்திற்கு அவன் துரோகம் செய்வதில்லை. தேசத்தினுடைய இறையாண்மையை, உண்மையை மற்ற தேசத்திற்கு அவன் விற்று போடுவதில்லை. ஏன்னா அவனுடைய ட்ரைனிங் முடியும் போது தேசத்துக்கு மேல ஒரு சத்தியம் வாங்கி தான் அவனை அனுப்புறாங்க. நான் என்னுடைய தேசத்துக்கு உண்மையா இருப்பேன், இறையாண்மைக்கு உண்மையா இருப்பேன், என் தேசத்துக்கு உண்மையா இருப்பேன், விசுவாசமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நிற்பது, ஆராதிப்பது பெரிய காரியம் இல்லைங்க. உண்மையா இருக்கணும். ஆண்டவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அநேக பொறுப்புகளை நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். விசுவாசத்திற்கு சான்றா இருக்கணும். அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, இதற்காகத்தான் நீ போர் வீரனாய், படை வீரனாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நம்முடைய போராட்டம் விசுவாச போராட்டங்க, நம்பிக்கையின் போராட்டம். நம்முடைய யுத்த களத்தில் நிற்கிற நமக்கு வெற்றி உண்டு, மீட்பு உண்டு. மறந்துடாதீங்க, விசுவாசத்தின் போராட்டம். ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 4:7-8 நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நல்லதொரு போராட்டத்தை நம்ம போராடணும். நாம் போர் முனையிலே தாவீது போல யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தின் சத்துவங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அதிகார லோகாதிபதிகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, விசுவாச போராட்டம்
யோபு தன்னுடைய விசுவாச போராட்டத்தில் சாத்தான் எப்படியாவது ஆண்டவரிடத்திலிருந்து அவனை பிரித்து விட வேண்டும் என்று போராடுகிறான். ஆனால் யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறான். இத்தனை இழப்புகள், இத்தனை நஷ்டங்கள், சரீரத்திலே பலவிதமான உபாதைகள், ஆனால் அவர் சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாள்ல பூமி மேல நிற்பாரு. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே விசுவாச போராட்டங்கள், நஷ்டங்கள், தோல்விகள் வரும்போது நம்ம சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் மரணத்தை வென்றவர், சாத்தானை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். அருமையான ஒரு ஞான பாடல் உண்டு இல்லையா? இப்போது போர் முடிந்தது, சிறந்த வெற்றியாயிற்று, ஜெய கம்பீரமான ஒரு நாள். ஹல்லேலூயா. நம்முடைய போர்க்களத்திலே கொஞ்ச காலம் போராடி நம்முடைய ஓட்டத்தை நாம் பொறுமையோடு ஓடி முடித்து தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சிம்ரனா சபைக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ மரண பரியந்த உண்மை உள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். பிலதெல்பியா சபைக்கு சொன்னார், நீ படப்போகிற பாடுகளை குறித்தும் எவ்வளவும் பயப்படாத, முடிவு பரியந்த நிலைத்திரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொன்னார். கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் ஆண்டவருக்காய் பாடுகளை சகிக்கின்ற நல்ல ஒரு இராணுவ வீரனாக போராட்டத்தை ஒழுங்காய் நின்று போராடி நல்ல ஓட்டத்தை வெற்றிகரமாக முடித்து ஏச்சமான் நமக்கு ஒரு நீதியின் கிரீடத்தை வச்சிருக்கிறார். ஒரு இராணுவ வீரன் இந்த தேசத்திற்காய் தன்னுடைய ஜீவனை அர்ப்பணிக்கும் போதும், நல்ல போரிட்டு தேசத்திற்கு பல வெற்றிகளை கொடுக்கும் போது, தேசத்தினுடைய ஜனாதிபதி பிரதமர்னால கனப்படுத்தப்படுகிறார். பல உயரிய விருதுகள் அவர்களுக்கு கொடுத்து கௌரவிக்கப்படுகிறது. நாமும் இந்த உலகத்தை எதிர்த்து சாத்தானை எய்த்து மாம்சத்துக்கு எதிராக நின்று போராடி ஜெயிக்கும் போது தேவன் நமக்கு ஒரு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுலும் ஒரு நல்ல இராணுவ வீரனாக, படை வீரனாக இயேசுவுக்காக நின்று போராடுகிறார். உலகத்தின் எதிரான சத்துவங்களுக்கு எதிராக நிற்கிறாரு, உண்மைக்கு சான்றா நிற்கிறாரு, சத்திய வசனத்தை தைரியமா எல்லா இடத்திலும் சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சேனையிலே இராணுவ வீரர்களாக, படை வீரர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். ஏதோ கடமைக்காக அல்ல. சில இராணுவ வீரர்கள் உண்டு, ஏதோ தங்கள் டியூட்டியை கடமைக்காக பார்க்கலாம். அப்படி அல்ல. அவர் சொல்லுகிறார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகனாய், நல்ல ஒரு படை வீரனாய், நல்ல ஒரு இராணுவ வீரனாய் தீங்கு அனுபவி. எதுக்கையா? சாத்தானை எதிர்ப்பதற்கு நம்ம தீங்கு அனுபவித்து நல்ல போர் சேவகனா நிற்கணும். சுவிசேஷத்திற்காக நல்ல ஒரு போர் சேவகனா நம்ம தீங்கு அனுபவிக்கணும். விசுவாசத்திற்காக விசுவாச போராட்ட களத்தில் நிற்கிற நாம் நல்ல விசுவாச போராட்டத்தை தைரியமாய் போராடி சாத்தானை வீழ்த்தி ஜெய வீரர்களாய், சேனைகளாய் நாம் ஆண்டவருக்காய் நிற்க வேண்டும். இந்த கடைசி நாட்களில் ஒருவேளை ஆண்டவரை என்னால் நிற்க முடியலப்பா, நான் ஒரு காலத்தில் ஒரு இராணுவ வீரனை போல உமக்காய் ஓடி ஓடி உழைத்தேன், தைரியமான என்னால் நிற்க முடியல ஆண்டவரே, நான் விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை எழுப்பி விட விரும்புகிறான். எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிட்டு எழும்பு, ஒரு இராணுவ வீரனா எழும்பி நெல்லு ஆண்டவருக்காய். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாத, உலகத்தோட அற்ப இன்பத்திற்காக சமரசம் பண்ணி கொள்ளாத, ஆண்டவருக்காய் நல்ல படை வீரனா நெல்லு. ஒருவேளை தேவன் நம்ம உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அநேக பொறுப்புகளை தந்து ஒரு நல்ல இராணுவ வீரனை நம்ம வச்சிருக்கிறார். இந்த பொறுப்பை இழந்துடாதீங்க. மகிமையான ஒரு பணி, கனமான ஒரு பணி, உண்மையா செய்யுங்க. கடைசி மூச்சு நம்முடைய ஜீவன் பிரிகின்ற வரையிலும்
நம்மை இந்த களத்திலே நிறுத்தின அந்த பரம எஜமானுக்கு உண்மை உள்ளவர்களாய், நல்ல படை வீரர்களாய், ஜீவன் மூச்சு ஒடுங்குகின்ற வரையிலும் ஆண்டவருக்காய் நின்று யுத்தம் செய்வோம். ஆண்டவருக்காய் சேனைகளாய் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவுக்காய் ஜீவனை கொடுக்கின்ற ஒரு படை வீரர்களாய் நம்மை அர்ப்பணிப்போம். பரலோகத்தில் ஆண்டவர் உங்களை கரமசைத்து சேர்த்துக் கொள்வார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தூய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாங்கள் தீங்கு அனுபவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுக்காய் சேனைகளாய் செயல்பட நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சுவிசேஷத்திற்காய் தீங்கு அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக தீங்கு அனுபவிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு எதிராக நிற்கிற சாத்தானை எதிரிட்டு நல்ல போர் சேவகனாய் விழித்திருந்து செயல்பட நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நாங்கள் இராணுவ வீரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, அநேக வேளைகள் நாங்கள் வீழ்ந்து போயிடும். இன்றைக்கு அநேகர் ஒரு காலத்தில் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நின்றவர்கள், சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள், விசுவாசத்திற்கு சான்றாய் நின்றவர்கள் அநேகர் இன்றைக்கு விழுந்து கிடக்கிறாங்க. ஆண்டவரே, பாதியில் பின்னிட்டு போயிட்டாங்க. ஆண்டவரே, நாங்கள் கடைசி மூச்சு மட்டும் நல்ல போர் சேவகர்களாய், நல்ல படை வீரர்களாய் ஆண்டவருக்காய் யுத்தம் செய்து, ஆண்டவரை ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு உம்முடைய ராஜ்யம் வந்து சேர கிருபை தாரும். எப்படி ஒரு சின்ன தாவீது பெரிய ஒரு ராட்சத கோலியாத்தோட போராட்டி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மெரிய மீட்பையும் வெற்றியை உண்டு பண்ணினாரோ, அதை போல நாங்களும் சாத்தானை எதிரிட்டு வீழ்த்துகின்ற நல்ல படை வீரர்களாய் எங்களை உருவாக்கும். தேவ வளத்தை எங்களுக்கு தாரும், அபிஷேக வல்லமை எங்களுக்கு தாரும். ஐயா, வாழ்க்கையில நொந்து சோர்ந்து போய் சோரம் போய் இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தைகள் மூலமாய் உயிரடையட்டும், மீட்படையட்டும். உங்க வல்லமையால் நிரப்பு ராஜா. உங்க வருகை மட்டும் கடைசி மூச்சு ஒடுகின்ற வரையிலும் பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடி எங்களுடைய ஓட்டத்தை வெற்றியாக ஓடி முடித்து விசுவாச வீரர்களாய் விசுவாசத்தை காத்து கொண்டு நீதியின் கிரீடத்தை சொந்தமாக்கி கொள்ள ஆரம்பிச்சை. இந்த வசனத்தை கேட்ட எங்களில் ஒருவர் கூட அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை இழந்து விடாதபடி கடைசி மூச்சு வரையிலும் எஜமானுக்கு உண்மை உள்ள இராணுவ வீரர்களாய் நீ தந்த பொறுப்புகளை உண்மையாய் செயல்படுத்த அருட்சை. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும். எங்கள் ஆவி, ஆத்துமம், சரீரம் முழுவதும் ஜீவப்பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் என்றும் இனி வரும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் நல்ல பயிற்சிகளாய் தீங்கு அனுபவிப்போம், ஜீவ கிரீடத்தை சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆமென்.